சித்தர் பரம்பரையில் மிக முக்கியமானவரான போகர் ஞானத்தை தேடி பல இடங்களுக்கு சென்றார். அவர் கைலாயத்தில் சிவனின் நேரடி சீடரான அகத்திய முனிவரிடம் கல்வி கற்றவர். ரசவாதம், அஷ்டமா சித்தி போன்ற பல்வேறு கலைகளில் சிறந்து விளங்கினாலும் ஆன்மீக பூரணத்துவம் அடைய முருகப்பெருமானின் அருள் அவருக்கு அவசியப்பட்டது. முருகனின் அருளை பெற எண்ணிய போகர் தென் தமிழகத்தில் உள்ள பழனிமலைக்கு வந்தார். அங்கே கடுமையான தவம் மேற்கொண்டார். பல ஆண்டுகள் தவம் இருந்தும் முருகனின் நேரடி தரிசனம் கிடைக்காததால் போகர் ஒரு கட்டத்தில் சோர்வுற்றார். நான் இவ்வளவு காலம் தவம் செய்தது வீணாக போகிறதா? ஞானம் என்பது வெறும் தியானத்தால் மட்டும் கிடைத்து விடுமா என்ற கேள்விகள் அவர் மனதை அலைக்கழித்தன. அந்த ஆழ்ந்த தியான நிலையிலும் மனக்குழப்பத்திலும் இருந்தபோது ஒரு நாள் முருகப்பெருமான் ஒரு சிறு குழந்தையாக பிரகாசமான வேலுடன் ஒளி வீசும் திருமேனியுடன் அவருக்கு காட்சியளித்தார். அந்த குழந்தையின் முகம் தெய்வீக புன்னகையுடன் இருந்தது. முருகன், போகாரே, உன்னுடைய ஞானத் தேடல் என்னை வியக்க வைக்கிறது. உண்மையான ஞானம் என்பது வெளியிலிருந்து பெறுவதல்ல, அது உனக்குள்ளேயே இருக்கும். நீ தவத்தின் மூலம் அதை உணர்ந்து விட்டாய். உன்னுடைய தேடலும் தியானமும் நீயே ஞானத்தின் வடிவம் என்பதை உணர்த்தவே என்று கூறி அருளினார். இந்த தரிசனம் போகருக்கு ஒரு பெரும் வெளிப்பாடாக இருந்தது. அது வெறும் காட்சி மட்டுமல்ல, ஞானத்தின் ஆழமான தத்துவத்தை உணர்த்திய ஒரு கணமாக இருந்தது. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் போகர் நவபாஷாணத்தாலான முருகப்பெருமானின் சிலையை பழனிமலையில் பிரதிஷ்டை செய்தார். இந்த சிலை முருகனின் தெய்வீக சக்தியையும் போகரின் சித்த அறிவின் உச்சத்தையும் ஒருங்கே இணைத்த ஒரு பெரும் அதிசயமாகும். இந்த சந்திப்பு போகரின் ஆன்மீக பயணத்தில் ஒரு திருப்பு முனையாகவும் அவரை ஞானத்தின் உச்சிக்கு இட்டு சென்றதாகவும் கருதப்படுகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் சரவண பவன்.